வணக்கம். ஒரு குட்டி ஸ்டோரி, கவனமாக கேளுங்க. ஒரு கொசு அப்போ தான் பிறந்து வளர்ந்து முதல் ஃப்ளைங், அது பறக்கிறதுக்கு முதல் டைமாக பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பறந்து போயிட்டு ஒரு ரவுண்டு வருது. அது ஃபேமிலி கிட்ட வந்தோடனே அந்த அப்பா கொசு கேட்குது, ஃபஸ்ட்டு நீ பறந்து போனலப்பா, எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சு உன் அனுபவம் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கொசு சொல்லுது, நினச்சி கூட பார்க்கலப்பா, நான் பக்கத்தில் போனோடனே எல்லாருமே என்னை கிளாப் பண்ணி வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த அப்பா கொசு சொல்லுது, அந்த மாதிரி உன்னை யாரும் கிளாப் பண்ணிலாம் வர வைக்கல, நீ கிட்ட போனோடனே உன்னை சாவடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. கிளாப் பண்ண உன்னுடைய சாவடிக்கிற அந்த சான்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நீ கிட்ட போகிறப்போ உன்னை கிளாப் பண்ணி உன்னை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொசு ரியாக்ஷன் கொடுக்குது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்மளை யாரெல்லாம் நம்ம பக்கத்துலேருந்து கொண்டாடுறாங்களோ அவங்களாம் நம்ம வெல்விஷர்ஸ் கிடையாது, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. நம்மளை பக்கத்துலேயே இருந்துட்டு குழி பறிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கத்தி எடுத்துட்டோ கடப்பாரை எடுத்துட்டோ அப்படியே பின்னாடி நிற்க மாட்டாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நம்ம கூடயே இருந்து நம்ம எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ நாம் தான் உஷாராக இருக்கணும். யார் நம்மளுக்கு வெல்விஷர், யார் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்க, யார் நம்மளுக்கு கெட்டது பண்ண போகிறாங்கன்றது அங்கே பகுத்தறிஞ்சு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செயல் பண்ணணும். பர்சனல் லைஃப்லேயும் சரி, அஃபிஷியல் லைஃப்லேயும் சரி. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.